ஆற்றுப்படை என்பது என்ன அப்படின்னா, பொருள் பெற்று வரக்கூடிய ஒரு புலவர் கூட்டம் பொருள் பெறாமல் வருந்தி இருக்கிற ஒரு புலவர் கூட்டத்தை பார்த்து, இன்ன வழியாக இன்ன ஆற்றை தாண்டி இன்னை மலை வழியாக சென்றால் இந்த ஊரை அடையலாம், அந்த ஊரிலே வாழுகின்ற வள்ளல் எங்கள் வறுமையை தீர்த்தது போல உங்கள் வறுமையும் தீர்ப்பார், சென்று வாருங்கள் என்று அவர்களை அனுப்புவதுதான் ஆற்றுப்படுத்துதல். ஆறுனா வழி. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனுதர சொன்ன பக்கமும் தொல்காப்பியம் சொல்லுது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுதல். அவ்வளோதான், நான் வாங்கிட்டேன், நீ வாங்கப்போ. நல்ல படம்ப்பா, மாப்பிள்ள தூக்கிட்டு வாங்கி போயிட்டு வந்துடு சொல்கிறோம்ல. அருமையாக இருக்குது, எனக்கு எல்லாம் சாப்பிட்டேன் பிரியாணி சொல்கிறோம்ல. டீ அங்கே மாதிரி கிடைக்காதுங்க, வாங்க போவோம் சொல்கிறோம்ல. இது நம்முடைய பாரம்பரிய பழக்கம். நான் பெற்ற பொருளை நீயும் பெறணும், போயிட்டு வா. சிறுபான்ற்று படை அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா,